என்ன வாழ்க்கடா இது, கடைசி வரைக்கும் சைக்கிள் மிதிச்சு சாவனம் போல. கொடுத்து வச்சா பைக்கில் செல்லுன்னு போகிறான். தினமும் 10 பேரில் குப்பாலிட்டு வீட்டுக்கு சைக்கிளை மிதித்து போகிறதுக்குள்ள உயிரே போயிடுது. பைக் வச்சிருக்கவனா அதிர்ஷ்டசாலி. காரில் போகிறோம்லாம் ஜாலியாக ஏசி போட்டு எந்த டெஸ்ட்டும் படம் மலையில் நினைவு போகிறாங்க. பைக் ஓட்டி ஓட்டி முதுகெல்லாம் வலிக்குது. கார் வச்சுருக்க வாழ்க்கைலாம் நிம்மதியாக இருக்கல. இந்த ஓட்ட பைக்கை தூக்கி போட்டு நானும் ஒரு கார் வாங்கணும். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. சார் 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 ப்ளீஸ் சார், முடியாது சார், கொஞ்சம் சொன்னால் கேளுங்க சார், புரிஞ்சுக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார், சார் சொன்னால் கேளுங்க சார், முடியாது சார். சார் இப்போ என்ன சார் பண்ணுறது, கையில் காசு இல்லை சார். காசு வந்தோடனே இஎம்ஐ கட்டி முடிக்கிறேன் சார். இஎம்ஐ கூட கட்ட முடியல, உங்களுக்கு அதில் காரு பஸ்ஸில் போக வேண்டியதானே? இன்னும் 2 நாளில் வண்டிக்கு இஎம்ஐ கட்டுற, இல்லைனா வந்து வண்டியை சீஸ் பண்ணுறோம். என்னாச்சு? எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டி. நான் பைக் வச்சிருந்தப்போ கூட நிம்மதியாக தாண்டி இருந்தேன். எப்போ இந்த கார் வாங்கினேன்னா அப்போயே நிம்மதி போச்சு. இங்க பார் சபரி, என்னாலாம் பைக்ல பஸ்ல போயிட்டு கஷ்டப்பட முடியாது. ஒழுங்கா இஎம்ஐ கட்டுற வழியை பாரு. ஏய், வீட்டு பேக் டோரு ஜன்னல்லாம் லாக் பண்ணிட்டியா? சாவி ஒன்றை தானே இருக்கு. இங்கே பாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாரும் கார் வச்சிருக்காங்க. நம்மளும் ஒரு கார் வாங்கலாம்டி. இங்க பாருங்க, நம்ம கிட்ட என்னைக்கு ஒரு பொருள் வாங்குறதை விட 3 மடங்கு காசு அதிகமா இருக்கும். அப்பதான் அந்த பொருளை வாங்கணும், புரியுதா? எவ்வளோ நாள் தான் நம்ம பஸ்லேயே போயிட்டு இருக்கிறது? நமக்குன்னு சொந்தமாக அட்லீஸ்ட் ஒரு பைக்காவது வேணாமா? சைக்கிள் இருக்கவங்களுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், பைக் இருக்கவங்களுக்கு கார் வாங்கணும்னு தோணும். அதுக்கான வசதி வாய்ப்பு வரும்போது எல்லாம் தானா அமையும். அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா நம்ம நிம்மதி தான் போகும். இப்படிதான் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே என்ன தெரியுமா? நம்மள ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறது. காசு இருக்கவங்களாம் சந்தோஷமா இருப்பான், காசு இல்லாதவங்களாம் சந்தோஷமா இருக்க மாட்டான்னு. ஆனா அதெல்லாம் உண்மையே இல்லைங்க. என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறது தான் சந்தோஷமே. நம்ம கிட்ட காசு இல்லைன்னா என்ன, நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம். நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணா கூட நம்மளோட மேல இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது, நம்மளோட கீழே இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நிறைவா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உன்னை சொந்த வண்டியில உட்கார வச்சு கூட்டு போனதுன்னு எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க, ஆனா பணம் நிம்மதியை கொடுக்கும்னு நினைக்கிறது தான் ரொம்ப தப்பு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நல்லா சொல்றப்போ சரி வா போலாம். ஏன் இப்படி உயிரை வாங்குற? பாருங்க, உங்க அப்பா அம்மா கிட்டயாவது போய் காசு வாங்கி கட்டுங்க.